நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபத்திர வியா ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 481வது வீடியோ. இன்றைக்கி இது வரைக்கும் நான் பேசாத டாபிக் இது என்னென்னா, நிறைய தேவதையை பார்க்குறோம். தேவதா ஸ்வரூபங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது. ஸ்ரீவித்யாவில் கவரேஜாக்குடி தேவதை, அது முக்கியமான 2 தேவதை விட்டு போயிடுத்து வரைக்கும். அதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லப்படுறாங்க. தேவதா ஸ்வரூபங்கள் தான் சொல்லியிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த தேவதா ஸ்வரூபங்களை சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு தேவதை, முதல் தேவதை வந்து திரஸ்கரணி, அதாவது பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை சொல்லப்படுறது. ஒவ்வொரு தேவதையை சொல்லும்போது 5 கிருத்தியங்களை பண்ணுறான், 5 வேலைகளை பண்ணுறான்னு இருக்கு. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் அண்ட் வந்து அனுகிரகம் பண்ணுறது. இது 5 தொழில். அகெயின் ஐ ரிப்பீட்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அப்புறம் வந்து அனுகிரகம் பண்ணுறது. இந்த மாதிரி 5 தொழில் சொல்லிருக்கு. பஞ்சகிருத்தியம் இதுதான் சொல்லப்படுது. இந்த மறைத்தல் தொழில் யார் பண்ணுறான்னா திரஸ்கரணின்னு தேவதை பண்ணுறார். இந்த மறைத்தலை அம்பாள் கீழே இருக்கிற தேவதைகளில் வரலாம். இப்போ நம்ம ஆற்றுல உட்காந்துட்டே இருப்போம். திடீர்னு சாமி ரூமில் எனக்கு கூட ஆகும் நிறைய தடவை. பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி அந்த இடத்துல இருக்கும். அது திடீர்னு காணாமல் போயிடும். நம்ம வீடு, நம்ம பூஜை ரூம், அதே மாதிரி நம்ம டேபிளில் இருக்கிறது. அது எப்படி இந்த மூளை வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி மறந்துடுறது. கண்ணுக்கு நேரையே இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது வந்து நான் நிறைய தடவை யோசனை பண்ணி பார்ப்பேன். இது எதனால் நடக்கிறது. ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் திருப்பி வந்து பார்த்தா அது இருக்கும் அங்கே. இது யார் விளையாடுறான்னா அவள் தான் விளையாடுறான். ஆனால் இந்த திரஸ்கரணின்ற தேவத்தை தான் வந்து இந்த விளையாட்டை செய்கிறது. மறைத்தல் தொழில்கள். இது வந்து தத்துவாத்மா நிறைய பேர் சொல்லுவாள். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறது இது நம்ம நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். அந்த சப்ஜெக்ட், நான் சொல்கிற சப்ஜெக்டு இப்போ தானே பார்த்தேன் இங்கே இருந்ததுன்னுவா, அந்த இடத்துல இருக்காது. ஒரு ஃபீல் எப்படி வந்தது அப்படி கேட்பாரு மாமி. எப்படி வந்தது? நான் அங்கே தான் இருக்குது. அந்த மைண்டு வந்து மறக்க அடிச்சிடுறது அந்த நேரத்தில். இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். இது நிறைய பார்க்கலாம் அந்த சப்ஜெக்டை. திரும்ப அங்கே தேடிப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் பார்த்துருப்போம், அந்த லைன்லாம் படிச்சிருப்போம். திரும்பியும் பார்க்கும்போது இருக்காது அந்த இடத்துல. இதுதான் அந்த திரஸ்கரணின்ற தேவதையினுடைய வேலைப்பாடு. தான் இந்த திரஸ்கரணை சொல்லும்போது இது எங்கே இருக்குன்னா, இதுக்கு நிறைய கோவில்லாம் கிடையாது. திரஸ்கரணை தேவதைக்கு கோவில்கள் அவ்வளோவா கிடையாது. இது சொல்லும்போது பாருங்க, நான் கூட நினச்சிப்பேன், எதனால் இப்படிலாம் நடக்கிறது, நமக்கு புரியாத புதிராக இருக்கும். அது இந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லாமே இருக்கலாம். இப்போ தான் திரஸ்கரணி சொல்லப்பட்டிருக்கு. குதிரை வாகனத்தில் கையில் வில் அம்பு வச்சுருக்கா, நீல கலரில் இருக்கா. இப்போ திரஸ்கரணி இதுதான் மறைச்சல் தொழிலை பண்ணுறோம். ஆந்திர மாநிலத்தில் பிட்டாபுரம் ஒரு இடம் இருக்குது. அங்கே அந்த இடத்துல இவரோட கோவிலுக்கு சொல்லிருக்கு. முண்டமாலையோட இருக்காவ. திரஸ்கரணின்ற தேவதையினுடைய இதுவே தான். அடுத்ததாக இந்த திரஸ்கரணி தேவதை அம்பாளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. அப்போ பண்டாசுர வதத்தில் அவள் பண்ணுறா. ப்ளஸ் இப்பயும் இந்த கலியுகத்தில் கூட நீக்கமறை நிறைஞ்சிருக்கா. பிட்டாபுரத்தில் இந்த அம்பாளுக்கு தனியாக, திரஸ்கரணிக்கு தனியாக கோவிலே இருக்குது. ஆந்திர மாநிலத்தில், தமிழ்நாட்டில் இவளுக்கு இருக்கா மாதிரி தெரியல எனக்கு. பட் இந்த தேவத்தை ஷீ இஸ் ப்ரவைலிங் எனிவேர். அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இது வரைக்கும் நம்ம இது தனியாக மூல மந்திரங்கள்லாம் நான் பார்க்கவும் இல்லை. அதை பற்றி நம்ம யாராவது கோயிட்டு தட்ட. பட் யூ ஷுட் நோ. என் பின்னாடி இருக்குது அம்பாள் வந்து புவனேஸ்வரி சொல்லும்போது கூட அங்குஷ பாசம் வச்சுட்டுருக்கா. முன்கையில் வந்து
வர அபயம் வச்சுருக்கா, இல்லை புஷ்பபானம் கோதண்டத்தை வச்சுட்டுருக்கா, கரும்பை வச்சுட்டுருக்கா. அப்படியும் இருக்குது புவனேஸ்வரி தியான ஸ்லோகம். இப்படியும் இருக்குது. லலிதைக்கு அதே மாதிரி அப்படியும் இருக்குது, இப்படியும் இருக்குது. அது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அந்த படத்தை போட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா. கம்ப்ளைண்ட் ஒரு ரெக்வஸ்ட், ஏமாம்மா படமே போட மாட்டேன்னு. எனக்கு அதை ஷிஃப்ட் பண்ண போது ஸ்டுடியோவை அங்கேயே வராண்டா கொண்டு வந்து 4 பெட்ரூமில் வந்து என் பொண்ணு வந்து உட்காந்துட்டுருக்கா. பிஹெச்டி பண்ணப்பா இந்த ரூமில் வராத நீன்ட்ட. ஸோ அங்கேயே போர்டு கிட்டலாம் கேட்டு இங்கே கொண்டு வச்சுட்டா. ஸோ இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணவே சொல்லி இன்றைக்கி வச்சு மாடிஃபிகேஷன் பண்ணி சின்ன போர்டை மட்டும் வச்சுட்டேன். பக்கத்தில் படங்கள்லாம் போட்டு காமிக்கலாம், எந்திரங்கள் பற்றி சொல்லும்போது சரி, கோலங்கள் போடும்போது சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுட்டாரு. டு ஸ்டார்ட் வித் புவனேஸ்வரி போட்டுட்ட பக்கத்தில். இந்த ஒரு தேவதையை பார்த்தாச்சு, திரஸ்கரணியை பார்த்துட்டாங்க. இன்னொரு தேவதை யாருன்னா குருக்குல்லா. குருக்குல்லா குலேஸ்வரி என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி வருது. இந்த குருக்குல்லா, இந்த குருக்குல்லா குலேஸ்வரி, குலத்துக்கு ஈஸ்வரி அவதான் குலேஸ்வரின்றது. குலத்துக்கு ஈஸ்வரி, ஒரு இனத்தை சார்ந்த அளக்கும் கருவி. மாத்ரு, அளக்கப்படுவது மெய், அளப்பது என்று செயல் என்று 3ஐயும் குலம் என்பார்கள். அதாவது 90வது நாம குலாம் மிருதைக ரசிகா அப்படின்னு இருக்கு. குலகுண்டாலயா, தாமரைக்கிழங்கின் நடுவில் உள்ளது போன்ற சிறிய துவாரம். பிந்து, மூலாதார பத்மத்தின் நடுவில் உள்ளது. இது குலகுண்டா எனப்படும். இந்த பிந்து சிவஸ்தானம். குலகுண்டம் அறிவசக்கரம், அகுல சகசிராரம் என்று கூறப்படுகின்றது. இதை உறைவிடமாக கொண்டவள் குண்டலினி என்ற சக்தி. 2 சுத்தி வடிவில் ஒளிப்பாம்பு வடிவாட இருக்கா நம்ம ஆசனவாய்க்கிட்ட. தன் உடலை 3.5 சுற்றாக சுற்றிக்கொண்டு தலையை மேலே சொல்லிய குலகுண்டலம் என்ற துவாரத்தில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் உறங்கிக் கொண்டிருக்கும். ஸ்ரீ ஆச்சாரியாரிடம் சௌந்தரகிரியில் அவாபியாம் ஸ்வாம் பூமிம் புஜகடிப்பம் அதிஷ்ட வலயம் ஸ்வாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குகரிணி என்கிறார். இப்போ இந்த குருக்குல்லா சொல்கிறோம். குருக்குல்லான் தேவதையின் ரூபமுடையவள். ஸ்ரீநகரத்தில் 25 கோட்டை இருக்குது ஸ்ரீசக்கரத்தில். அதில் அகங்காரம் ஒரு கோட்டை இருக்குது. அகங்காரம் சித்தம் என்ற 2 பிராகாரங்களின் நடுவில் விமர்சம் என்ற பாபியில், விமர்சம் என்ற நீரோடை இருக்குது. அதில் போட்டில் உட்காந்துருக்கா. பாபினா கிணறுன்னு அர்த்தம் உண்டு. அதிஷ்டானமாக இருப்பவள் குருக்குல்லாதேவி. துர்வாசரின் லலிதா சவராத்திரத்தில் இவளை வர்ணிக்கப்படுகிறாள். குறிவிந்த ரணியின் நிலையாம் குலாச்சல ஸ்பர்த்தி குசநமத் மத்தியமாம் குங்கும விலிபத்த காத்ரீம் குருக்குல்லாம் மனசி குர்மகே சந்தம். தந்திரராஜத்திலும் 22ஆம் படத்தில் இவர் வர்ணிக்கப்படுகிறாள். இந்த குருக்குல்லாம் யாரு பார்க்கலாம்? இந்த குருக்குல்லான்ற தேவதையை சொல்லும்போது இவர் குங்கும நிறத்தை உடையவள் சொல்லுவதா குருக்குல்லா. அடுத்ததாக புத்த மதத்திலும் ஜெயின மதத்திலையும் வழிபடப்படுறார். புத்த மதத்தை சொல்லும்போது கையில் வில்லு அம்பம் வச்சுட்டு அப்படி இருக்கான்னு சொல்லப்படுறது. சிவப்பு நிறம் அவளுக்கு. நிறமே குருக்குல்லாக்கு சிகப்பு கலர். ஆனால் லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லக்கூடிய இந்த குருக்குல்லான்ற தேவத்தை 2 பிரகாரத்துக்கு நடுவில் என்ன செய்கிறாவ, போட்டில் உட்காந்துருக்கா. அந்த போட்டில் உட்காந்துட்டு அதாவது கடக்கிறதுக்கு உதவுறா குருக்குல்லா தேவதை. ஸோ எங்கள் ஸ்ரீநகரத்தில் அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு வெளியில் 25 கோட்டைகள் இருக்குது. வெள்ளிக்கோட்டை, ஈயக்கோட்டை, தங்கக்கோட்டை, பித்தளை கோட்டை, இரும்பு கோட்டை மாதிரிலாம் இருக்குது. வேடூரிய பிரகாரம், முத்து பிரகாரம், மாணிக்க பிரகாரம் அது வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து 25 இன் கவுண்ட், டோட்டல் கவுண்ட்ஸு. அதில் என்ன சொல்கிறா, ஸ்ரீநகரத்தில் அகங்காரம் அண்ட் சித்தம், அகங்காரம் சித்தம் என்ற 2 பிராகாரங்களின் நடுவில்
விமர்சம் என்னும் பாபியில், அந்த பாபி பெயர் இந்த நீரோடை, அது பேர் விமர்சம். அதில் வந்து அம்பாள் வந்து நடுவில் வீற்றிருக்கார். அதிஷ்டானமாக இருப்பவள் குருக்குல்லா தேவி அப்படின்னு சொல்லப்படுறது. இவளை பற்றி ரொம்ப வசதியாக அந்த அந்த இதில் பேர் என்ன, லலிதா சபரத்னம், துர்வாசரோட இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து இன்னொரு விஷயம் பாவனபுஷத்தில் சொல்லிருக்குன்னா, வாராகி பித்ருரூபா குருக்குல்லா பலிதேவதா மாதா. குருக்குல்லாடு அம்மா, வாராகிடு அப்பான்னு சொல்லியிருக்கு. வாராகி பித்ருரூபா குருக்குல்லா பலிதேவதா மாதா. இதன் பொருளை அந்த உபநிஷத்துக்கு பாஸ்கராயர் அவர்களே அவருடைய பாஷ்யத்திலிருந்து பிரயோகமே அறிவனம். அதாவது வாராகி அப்பாவாகவும் குருக்குல்லாவா அம்மாவாகவும் வர்ணிக்கப்பட்டிருக்கு பாஸ்கராயருடைய இதில், அந்த பாஷ்யத்தில். அதாவது கௌலமார்க்க தத்பர செய்வதா அடுத்த நாமாவளி. குருக்குல்லா குரேஸ்வரி குலகுண்டாலயா கௌலமார்க்க தத்பர செய்விதான் ஒரு லைன் வருது. அவரவர்களுடைய வம்ச பரம்பரை குலம், அதுன்னு அர்த்தம். குலம்னா நம்ம இது இல்லை, நாயுடு முதலியார் ரெட்டியார் அது அர்த்த குலங்கள் இல்லை. வம்ச பரம்பரை, இந்த குரு பரம்பரா, அவரவருடைய வம்ச பரம்பரை குலம் மூலமாக கிடைத்த உபாசனை மார்க்கம். விரதகண்டத்தில் குலமார்க்கமாக பரம்பரையாக வந்த மார்க்கமாக பூஜிக்கப்படும் தேவி. அந்த பரம்பரை முறையிலேயே நிவேதனங்கள், சந்தனம் முதலியவை பலி இவைகளை அர்ப்பித்து பூஜிக்கப்பட வேண்டும் என்று காண்கிறோம். ஸ்ரீவித்யா உபாசனையில் சமய மதம், கௌல மதம், மிஸ்ர மதம் என்று 3 மதங்கள் உண்டு. சுகர், வசிஷ்டர், சனகர், சனந்தனர், சனத்குமாரர் இவர்களின் சம்ஹிதைகள் சுபகாகம் பஞ்சகம் எனப்படும் வைதிக மார்க்கத்தை கொண்டது. இச்சமயமாகும். சமயாச்சாரம் அதான் நான் பூஜை பண்ணுறதுலாம் சமயாச்சாரம். வாமாச்சாரம்ன்றதான் பஞ்சமகாரத்தை யூஸ் பண்ணுறது. மச்சம், மச்சம் மீன் சாப்பிடணும். மச்சம், மைதனம்னு செக்ஸு. மச்சம், மைதனம், முத்திரை 3 எடுத்து மச்சம், மைதனம், மாமிசம், மது, அப்புறம் வந்து முத்திரை. இது 5 பஞ்சமகாரம். பஞ்சமகாரம் வந்து வாமாச்சாரத்தில் யூஸ் பண்ணுவேன். அது நம்ம இதில் கிடையாது, சமயாச்சாரத்தில் கிடையாது. சரி, நான் கொடுக்குற சப்ஜெக்ட் முழுக்க வந்து சமயாச்சாரத்தை பேஸ் பண்ணியிருக்கு. வாமாச்சாரம் கௌலாச்சாரத்துக்கு நம்ம போகல. ஸோ ஸ்ரீவித்யில் இந்த 3 வெளிப்பாடு வேறு இருக்குது. நம்ம சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது முழுக்கவே வந்து சமயாச்சாரம் தான், வைதிக மதம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்த் இந்தியாவில் அது என்ன ஆகுன்னா, கரணம் தப்பினால் மரணம், அந்த இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேறு மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா சாதகனே அடிச்சிடும் அது. ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த சிம்பிளிஃபைடு ஒர்ஷிப் இது பண்ணுறோம். இதில் திருப்பி நேற்று ராத்திரியே சொன்னேன் நான், இந்த பாலா உபாசனை, பாலையை பண்ணாலே இப்போ அள்ளி கொடுக்குறாள் உனக்கு, அது போதுமே. திருப்பி இந்த இது தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புக் ரீடிங், யூ கேன் லேர்ன் மோர் திங்ஸ், அவ்வளோதான். அது அப்ளிகேஷன் வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கு. சரி, நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், இது தெரிஞ்சுக்கலாம். அது அந்த மந்திரத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் இல்லையா? அந்த சிஷ்யனுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்து அவன் சொல்லலான்னா குருவை அஃபெக்ட் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால நிறைய இழுத்து விட்டுக்கா இந்த மந்திரத்தை. என்னோட தாத்பரியம் என்னென்னா, எப்பயுமே வந்து கடைசி மூச்சு இருக்க எல்லா மந்திரங்களும் சொல்லியாகணும். அதனால் நிறைய மந்திரங்களை ஆட் பண்ணிக்க வேண்டாம். கணபதி, பாலை, சண்டி, புவனேஸ்வரி, பஞ்சதசி, அவ்வளோதான். இந்த ஆர்டரோடு எடுத்து இங்கே போதும். தட் இட் செல்ஃப் வில் பிரிங் யூ லாட் ஆஃப் benefits to you, and it will solve all your problems. It will keep you in the highest order. அது போதும் நமக்கு. சரி, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இது வேறு. இதை சொல்லி இன்றைக்கி வந்து நம்ம திரஸ்கரனை பார்த்துருக்கோம், குருக்குல்லா பார்த்துருக்கோம். சரி, இதோட சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.